கப்பல் கவுண்டாதான் கண்ணத்துல கைய வைப்பான், நீ தலையில கைய வச்சிருக்க. என்ன இப்ப கவுந்து போச்சு? ஆண்டாள் கடை வச்சு ராவா பகலா வருஷம் 30,000 ரூபாய் சேர்த்து வச்சேன். இப்ப ஆண்டாள் நாடகத்தை நடத்தி 5,000 ரூபாய் தொண்டா எகிரி போச்சு. இப்படியே எகிரிக்கிறேன். காலை முதல்ல மரியாதையே தெரியாத உனக்கு. தபார், நீ என்ன சாதாரண ஆளா? அதான் வண்டவாசி நாடகம் வச்சிருக்கிய, அங்க ஆண்டாளுக்கு தனி மவுசு. அன்னைக்கு கலெக்ஷன் ஒரு அடி அடிக்க போகுது. நீ மேல போறியோ? அதை நம்பிதான் இந்த உடல்ல இந்த உயிர் ஒட்டின்னு இருக்குது. கூஜா அதானே எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, பத்மினியை போட்டு கலர்ல ஒரு படம் எடுக்கணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி நாடகத்துக்கு நாடகம் தொண்டு விழுதுகிட்டே இருந்தா அவங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்கறது? பேசாம நீ படம் எடுக்கணும், அவ்வளவுதானே. உனக்கு நான் பணம் தரேன். எப்படி மாப்பிள்ள? பரண்டா பேசாம இரு. ஆமா, அவன் ஊர்ல சொத்துக்கிட்டு இருக்கான். இருந்தது 150 காணி நிலமும் 60 வீடு 70 மாடு. அண்ணன் தம்பிக்குள்ள எல்லாம் சண்டை வந்து எல்லாம் பிரிச்சுருந்து போக இப்ப எனக்கு இருக்கிறது 2 வீடு. என்ன காரை விட கூரை? ஒரு காரை ஒரு கூரை. ஏன் போ, அது எம்மா போவோம். என்ன அதுவே மெட்ராஸ்ல இருந்ததுன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு போவோம். அது அப்படியே பேத்து கொண்டா பவன் அறிவு கட்டோட. உங்க ஊர்ல எவ்வளவு போவோம்? 20ல இருந்து 24க்குள்ள பண்ணிக்கலாம். இன்னும் நெக்கி விட்டா எவ்வளவுக்கு போவோம்? அக்கவும் முடியாது, கிக்கவும் முடியாது. எங்க ஊருக்காரங்க மாமா அரட்டு பசங்க. அப்ப வந்த விலைக்கே வித்துடுங்க. அப்புறம் என்னையா, உனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா வேணாம், ஆனா சிவாஜி பப்பி வேணாம், ஆனா அப்ப வீட்டை வித்துடு. சரி, வீட்டை வச்சு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு வச்சுக்க. அப்பால என்ன அப்பால? இந்த ஊரு பிரசுக்காரமாக லோலோ நாய் மாதிரி அலையிறா, ஹீரோ வேஷம் வேணும்னு. அவனை பிடிச்சிட்டே, அப்பா நீதான்டா ஹீரோ, புதுமுகம் 72 அப்படின்னு சொன்னோம்னா டக்குன்னு ஒரு 50,000 ரூபாய் போடுவான். சரிப்பா, டக்கு நான் 50,000 வருதுன்னு வச்சுக்காததுக்கு பை உள்ள விட்டுக்கிறோம். அப்பால 3 பேர் தான் முதலாளி. அந்த நாய்கார பையன் ஒருத்தன், நான் ஒருத்தன், 2 பேர் தான் பார்ட்னரு. உன்னர்த்த வேண்டாம். நான் ஒர்க்கிங் பார்ட்னர். அதுக்கு தான் எனக்கு விலாவரி வேணும். அதாவது வேலை செய்யறவன். லாபம் வந்தா நம்ம 3 பேருக்கும் பங்கு. ஐயா, நஷ்டம் வந்துடுச்சு. மாய கழுவியா? ஏன் நான் ஆரம்பத்திலே நஷ்டம்னு பேசுறேன்? நம்ம எடுக்க போற படத்துல என் தங்கச்சி தான் ஹீரோயினி. என்ன சொல்றேன்? அண்ணாங்கடா விளையாடுறீங்களா? கோஜா, நான் என்ன அரப்புலையா தோச்சு எடுக்கிறேன், அலர்ல தோச்சு எடுக்கிறேன். ஒன்னா செய்யலாம். இந்த பாப்பா ஹஸ்மனி கேஸ் ஹெச்டி ரோல் ஒண்ணு இருக்குது. அத ஒன்னா ஆண்டாள பாப்பா ஆட்டுக்க சொல்லு. என்னப்பா கான்ட்ராக்ட் நம்மளுக்கு சித்தி வேஷம் கொடுக்குது. நீ ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்ட போ. ஆண்டாளு, நான் என்ன அப்படி தாத்தா அப்பா போயிட்டேன். நீ பாடம் எடுக்க போற? காக்கா ஹலர்ல நீ பாடம் எடுத்து பாலா போனே போ. நான் எடுத்துக்கா ஆட்டுறேன். ஐயா பாரு. அப்ப 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 உட்காருங்க. அப்ப என்ன அப்பாட்டா, அவர் இப்பதான் ஊருக்கு போய் வீடெல்லாம் வித்து கொண்டாந்து படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு. கெடுத்துருவ போட்டிருக்க. பேசாம ஆண்டாளம்மா, ஆண்டாளம்மா, இது பாரு, அம்மா அம்மான்னு கூப்பிட்ட மூஞ்சில இடிப்பேன். பின்ன எப்படிங்க கூப்பிடுறது? கோன் பா பேர் இல்ல, ஆண்டாள்னு கூப்பிடு. ஓ, உமாரியா முன்னால போடு, அவன் தன்னால குறையும். தம்பி வா. அப்ப நான் சொல்லல இந்த 50,000. இந்த நான் ஹாய் மாதிரி வந்தாங்க. அவ்வளவு நன்றி உள்ளவர்னு சொன்னேன். இந்த தம்பி எனக்கு அண்ணாலேயே தெரியுமே. தம்பி, அப்போதான் சினிமா படம் எடுக்க போறாங்க. உங்க படத்தில் நடிக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்னாங்கப்பா, இது கீழே உட்காந்து தரைய அசிங்கம் பண்றீங்க. பெஞ்சில உட்காருங்க. நம்ம அதான் இருக்குதுங்களே தம்பி, அத அப்படியே மாத்தாம இப்படியே மாத்தாம அப்படியே எடுத்தோன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு அரட்டி வரட்டி ஓட்டலாம். அதான் ஓடாதுங்களா? ஹள்ளி விழா வரைக்கும் அதுக்கு அஞ்சமே கிடையாது. வந்தா தங்க விழாவில தான். அது கூட ஹாலாறுல ஓடிடுங்க. கோலாரா ஓடும். ஏன் தம்பி, உங்களுக்கு அடிக்க தெரியுமா? நடிக்க தெரியுமாவா? எனக்கா? கணம் கோஸ்டோர் அவர்களே, ஏங்க மேல ஹை காட்டுறாரு, மகாடிலியா கோர்ட்? அது சுப்ரீம் கோர்ட். அப்ப அங்கேயே காட்டுங்க. சைலன்ஸ். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் இவைகளையெல்லாம் நான் இங்கே மறுக்கப் போகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் குடியவர்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக. தம்பி, உனக்கே இவ்வளவு அக்கறை என்று கேட்கலாம். பாதிக்கப்பட்டவள் என் தங்கை. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கு ஓடினாள். ராஜா, பாத்தீங்களா? தம்பிக்கு உணர்ச்சி வந்து கைய தூக்கினான்னு மடக்கவே மாட்டான். என் நடிப்பு எப்படிங்க? கிராமத்துல எடுப்படும், டவுன்ல கொஞ்சம் கஷ்டப்படும். இப்ப ஏங்க நமக்கு டவுனை பத்தி? வந்தவாசி தானே, வந்தவாசியில இவன் தான் ஹீரோ. மாப்பிள்ள வந்தாச்சு. அதுடே, சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க. அம்மா, இது யார் கத்துறீங்க? நீயா?
சொக்கலிங்க. சொக்கலிங்கம்மா. ஐயோ, பேர் சொல்லக்கூடாது, தப்பு இல்ல. சொக்கலிங்கன்னு நான் சொல்லக்கூடாது. அம்மா, டாக்டரோட பொண்ணா நீ? லூசு லூசு, டாக்டர் தான் எங்க அப்பா. எங்க அப்பா என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. அம்மா, நீ எங்க இருக்கிற? அங்க போய் உட்காரு. பாப்பா, அப்பா வர்றதுக்கு ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நானே பாடிடுறேன். அதானே வழக்கம். பாடுட்டேன். பாடு கேட்போம். சாரி காமா ஐயைய சொல்ல வெக்கமாகுதே, ஐயா மேலே ஆசையாகுதே, பைய பைய நெஞ்சிணக்கம் காட்டுதே, காத்துக்கிட்டு நிக்க தோணுதே, ஐயையா அம்மம்மா அப்பப்பப்பா ஐயைய அப்பப்பப்பா இந்தாப்பா, நீ வேற சேர்ந்துக்கிட்டியா? போதுமா, நிறுத்து நிறுத்து. பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கே. அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. பிடிச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதோ இல்லையோ, உனக்கு நல்லா பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி மாப்பிள்ளைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ளையா? ஆமா, நரைச்சிருந்தாலும் நாதன், மொட்டையா இருந்தாலும் மணாளன். அத்தான், காலைல விழுந்திருக்கேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தான். ஓ, அத்தான் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் கேளு. என் காலில் வந்து ஏன் விழுற? எடுப்பேன். இனிமே நீங்க தான் எனக்கு அத்தான். ஐயோ, எங்கடா என்ன இழுத்துக்கிட்டு வந்த பாவி? அதானே எனக்கும் புரியல. இது டாக்டர் பொண்ணு இல்ல, ஏதோ வைத்தியத்துக்கு வந்தது. பைத்தியம் பைத்தியம். லூசு, லூசு, நீதான் பைத்தியம். என்னம்மா, இது என்ன கிளறாங்க? ஐயா, அப்பா, இது பாருங்க, இதான் எங்க அப்பா, உங்க மாமனாரு. அப்பா, நீங்க வரதுக்கு முன்னால நானே எல்லாம் பாடி முடிச்சுட்டேன். அவருக்கு பிடிச்சிருச்சு. என்ன பாடின? ஐயா சொல்ல வெக்கமாகுது. ஐயோ, மாப்பிளைக்கு முன்னால வெக்கப்படுத்த மறந்துட்டேன். இப்ப வெக்கப்படுறேன். நல்லா வைக்கப்படுறேன். சும்மா இருப்பா. டாக்டர் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க. இவன் என் ஃப்ரெண்டு சொக்கலிங்கம்னு பேரு. சதா குடிச்சு கெட்டு போறான். உங்கள்கிட்ட திருத்தம்னு சொல்லி கூட்டு வந்தேன். இந்த பொண்ணு ஏடானா நானே மணாலன்னு சொல்லி ஒரே கரெக்டா பண்ணுது. லலிதா, என்னம்மா இதெல்லாம்? என்ன பண்ணீங்க? நீங்க தானே சொக்கலிங்கம் பொண்ணு பார்க்க வருவாருன்னு சொன்னீங்க. கருமம், அந்த சொக்கலிங்கம் வேற சொக்கலிங்கம். டாக்டர் சார், லலிதா, இவர்தான் மாப்பிள்ளை சொக்கலிங்கம். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இதோ இந்த நரசத்துல தான் என் மாப்பிள்ளை. என்ன அதெல்லாம்? தமிழ் பண்பாடு. கொண்டு போடுவேன். நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஒரு தப்பு நடக்கல. அப்பா, ஒருத்தர் மனசால வரைச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் எப்படி மாப்பிள்ளையா ஏத்துக்கிறது? நான் கண்ணகி வழியில வந்தவன். மதுரை வழியா வந்தியா? அத்தா. ஐயோ, இவங்க வேணும் நம்மள கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க. வாங்கப்பா போலாம். சுகன்யா, வெச்சுடா போலாம். ஐயா, அத்தா. ஐயோ லலிதா, குடியாரம்மா. பரவாயில்ல, நான் அவனோட குடியும் குடுத்தனமா வாழத்தான் போறேன். நீ பார்க்கத்தான் போறேன். நான் இப்பவே பின்னாலேயே போய் வீடு தங்கிட்டு வரேன். எனக்கு என்ன கூற சொல், நான் தானே ஆஜா. கொஞ்சம் மோரகட்டையும் பார், எல்லாம் ஒழிச்சாச்சே. இப்ப எங்க ராஜா? ஏயா உனக்கு தான் வரலையா? ஏங்க போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? ஏயா பொட்டிய தொட்ட? அழைய கலை ஆர்வம் தோசும் தொம்பும் பட்டிருந்தது. தொடச்சது அப்படியே லைட்டா பாபா ஆசி பாப்பமேன்னுதான். இந்த நிலைக்கு வந்தும் ஆர்வம் போகல. என்னையா அன்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அத்மனிய பாடும் படுற பாடு. போய் பேப்பர் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணே, அப்படியே குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு கொண்டாந்துறேன். ஆஸ்கே எது சொன்னாலும் ஒரு தடவை சொல்ல மாட்டியா? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு தடவையா திங்கிற? 3 வாட்டி திங்கல. எனக்கு என்ன கோரச்சல்? ஆனமெல்லாம் போன பின்னே வாழ்வதுதான் ஒரு வாழ்வா. ஏங்கண்ணே, இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எப்படியா உயிரோடு இருக்க? இதுடா என் ஹார விட்டுது. தலை எழுத்து நான் வாங்கி போட்ட சோப்பாடா இது. அது அப்பா இப்ப என்னடா? ஹோடான்னு சொல்லி நான் மூஞ்சில குத்துவேன். என் ஹார கிட்ட காட்டுற வேலையை கைய வெட்டிடுவேன். மனச கலர்த்தா கலந்தா பாப்பா. புதுக்கோட்டையில நீ உள்ளச்சடிக்கு நிறுத்திய அதை எடுத்து வெளியே விட்டுட்டுவாடா. இல்லையா? விடுறா பாப்பா. ஆனம் கப்பல்ல டிக்கெட் வாங்காம ஏறிடும். அதெல்லாம் இருக்கிறவனுக்குடா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏய், என்ன யாருன்னு உனக்கு தெரியுமா? உன்னையா? உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ மாமாவா? ஆயாண்டி. இந்த மானா சொல்றப்ப திக்குன இருக்கிற நாக்க அறுத்து போடுவேன். பழைய கான்ட்ராக்டர் திங்கிற சோத்துல மண்ணாளி போட்டுக்காத, ஜாக்கிரதை. ஆயாண்டி, சோத்துக்குதான் இந்த வீட்டுல நான் விழுந்திருக்கிறேன்னு என்ன அப்பா சொல்லாதரா. நானும் ஒரு காலத்துல வாழ்ந்தவன். ஊருக்குள்ள போலான்னு பார்த்தா உருவே மாறி இருக்கிறேன்.
அங்க மண்டி வச்சிருக்கிறப்போ 100 ரூபாய் சில்லறைய ஜோபில போட்டு கொலுக்கோன்னு குலுக்குன. இப்போ நீ கொலுக்கிற. உன் நேரம் சினிமா படம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பூஜை படத்தை மாத்திரம் வாங்கி வந்து போட்டு அதோட நிறுத்திட்ட. அதுல வேற தொண்டு விழுந்து போச்சு. நாடகம் நடத்தலாம், ஊர் ஊரா மாறி மாறி நடத்தலாம்னு சொன்ன. அதுல தொண்டு துண்டா விழுதுமா வந்துடுச்சேடா. பாத்தியாமா இருந்தாலும் என்ன சொல்றானே? நான் ஒன்னும் சொல்லல ஆண்டாளே. இந்த கற்றுக்கோல மாயாண்டிதான் பண்றான். பாத்தியாமா உன்னை வச்சு நாடகம் நடத்திதான் போண்டி ஆயிட்டான்றான். என்னப்பா பழைய கான்ட்ராக்ட் என்ன போட்டு நாடகம் நடத்துன்னு வெத்தா பாக்கு வச்சு உன்னை அழைச்சனா நீயா வந்து புக் பண்ணுன்னு நான் நடிச்சா வசூலாகும் வாரி வலிச்சு கொட்டிக்கலான்னு அலைஞ்சு உன் கிரகச்சாரம் சரியில்லை போண்டியானே இப்போ தோண்டி தூக்குற. ஒவ்வொரு ஊர்லயும் நாடகத்துக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு. அதெல்லாம் பாசு கொடுத்துட்டு லாஸ்ட் அதுக்கு நாங்களா பொறுப்பாளி. தங்கச்சி இந்த ஆள் இங்க மட்டும் பேசல, வாசல்ல உட்காந்துக்கிட்டு வந்தவன் போனவங்கிட்ட எல்லாம் இதே பேச்சா பேசுறான். இவனை இன்னைக்கே நீ ஊருக்கு அனுப்பல. அப்ப நான் போட்ட நகையெல்லாம் கொண்டாங்க. தொட்ட பல்லுல அடிப்பேன், பாலிச்சு கூப்பிடுவேன். பிளாஸ்டோ அப்பட்டா இந்த ஆளுக்கு ரயில் சார்ஜுக்கு பணம் கொடுத்து வெளியே தள்ளு. நல்ல வேலை அதிர்ஷ்டம். இந்த கொலை ஏண்டா பிளாஸ்க்கு நீ வெளியே வா, ஒரு தண்ணி ஊத்துற.